காலத்தில் வடமாகாணத்திற்குள் போதைப் பொருட்கள் கொண்டுவரப்படவில்லை என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக நாடாளுமன்ற அமைச்சர் விமல் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு விடயத்திலாவது வடக்கு மற்றும் தென் மாகாணத்தை இணைக்க முடியாவிட்டால் வேறு எந்த விடயத்தில் இணைந்து செயற்பட முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வடக்கு மாகாணம் அன்று யுத்தத்தினால் இன்று கஞ்சா போன்ற போதைப் பொருட்களாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் வடமாகாணத்தில் போதைப் பொருள் பாவனை குறைந்திருந்ததாக கூறப்பட்டது. யுத்த காலத்தில் இந்தியாவில் இருந்து படகுகள் மூலம் எந்த ஒரு போதைப் பொருளும் கொண்டுவரப்படவில்லை. ஆனால் இன்று கடல் வழியாகவே அதிக போதைப் பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்த காலத்தில் குறிப்பிட்ட பகுதிகளிலேயே கடற்றொழில் ஈடுபடுவதற்கு இடமளிக்கப்பட்டது. இந்தியாவில் இருந்து படகுகள் வருகை தரவில்லை. இதன் காரணமாகவே அன்று வடக்கு மாகாணத்திற்குள் போதைப் பொருட்கள் கொண்டுவரப்படவில்லை. எனினும் விடுதலை புலிகளின் சில தலைவர்கள் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டமையும் உண்மையான விடயம் என்று சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை விடுதலை புலிகளின் சில தலைவர்கள் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக கூறுவதையிட்டு தான் கவலையடைவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். வெட்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர், நீங்கள் ஒரு குடு வியாபாரி என்று சொன்னதுக்கு இந்த முகத்தோட யாழ்ப்பாணம் வருவீர்கள்? நெஞ்செல்லாம் எரியுது. நீங்கள் என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் ஒரு கூட்டம் வெக்கமா இல்லையா? சோறாடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் பால் குடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால், நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால், ஆனால் உங்கள் ஒருவனால் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியுமா? இயலாது. ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதிகள். வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று. நாங்கள் இனவாதி இல்ல. நீங்க சோறாடா சாப்பிடுறீங்க, வலக்கையாலையா சாப்பிடுறீங்க உங்கள்ட்ட கேட்கிறேன். இன்றைய தினம் தமிழினத்திற்காக தன்னுயிர் தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை. அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள். மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை, எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு மிகவும் கவலையான விடயம், நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் நான் பெருமைப்படுகிறேன். என்றால் நான் மனதில் பட்டவற்றை நேரடியாக கதைப்பதற்கு இன்றைய தினம் எங்களுடைய 323 கண்டெய்னர் கள்ளர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர், உங்களுக்கு தெரியும் யாரென்று, இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார். தேசிய தலைவரும் 44,000 போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லியிருக்கிறார். இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார். ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது. அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில். மிகவும் கவலையாக இருக்கின்றால் இவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் எப்படி? நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனுரகுமார் நாயக்கத்தினுடைய அரசாங்கம். எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை உண்மை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள். ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது. இருக்குமோ சிலவேளை இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது. ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிச்சு புதைச்சினாங்க அந்த கடல்ல குடுவித்தேன் எங்களுக்கு சொல்லேகல்ல. ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுற ஒரு தமிழனா என்னுடைய